மட்டும்தான் தேவையா, இல்லை ஆணுக்கும் அவசியமாய் தேவைப்படுகிறதா? ஆண்கள் வெளியில சிரிக்கிறதால அவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோமா? ஆனால் ஆண் சும்மா இருந்தா கூட அது ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுது. ஒரு ஆணோட வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? அவனோட கனவுகள் எல்லாம் முடிஞ்ச இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீ தான் ஒட்டுமொத்த வீட்டையும் தாங்கிக்கணும் அப்படின்னு சொன்ன நேரத்துலேருந்து ஒரு ஆண் என்பவன் அழக்கூட முடியாது. ஆணுக்கு பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லவே இல்லை. ஒரு ஆண் என்பவன் ரொம்ப யோசிப்பாங்க. குடும்பம் எப்படி, பணம் எப்படி, ஃப்யூச்சர் எப்படி, எல்லாத்தையுமே ஊத்து நோக்கி கவனிப்பாங்க. ஆணோட பிரெயினுக்கு எப்பயுமே ஓய்வே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆண் அழுதா அவனுக்கு எந்த தோலும் கிடையாது. ஆனால் ஒரு பெண் அழுதா அவளுக்கு தோல் இருக்கும். அதே ஒரு ஆண் அழுறான் அப்படின்னா ஒரு சுகத்துக்கு பின்னால் தான் அழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு ஆணுக்கு இந்த உலகம் கொடுத்த ஒட்டுமொத்த ரோலும் என்ன தெரியுமா? எப்படி பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தையெல்லாம் எப்படி பார்த்துக்கணும், குடும்பத்துக்கு என்னென்ன நீடு, அடுத்து குழந்தைங்களோட எஜுகேஷன், அவங்களுக்கு என்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொருத்தராக செக்யூரிட்டி பண்ணுறதுலேயே ஆண்களோட மொத்த வாழ்க்கையும் போயிடுது. ஒரு ஆண் சோர்ந்து போனாலும் கூட படுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஆணோட வேலை போயிடுச்சு அப்படின்னா அவனோட ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் போயிடுது. மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சு போயிடுது. ஒரு பெண் தோற்று போனால் அதுக்கு பின்னாடி ஆண்களோட சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஒரு ஆண் தோற்று போனால் அதுக்கு பின்னாடி பெண்களோட சப்போர்ட்டு கட்டாயம் இருக்கணும். ஆண்களுக்கு எந்த உணர்ச்சியுமே கிடையாது. ஃபீலிங்ஸ் இல்லாமல் மரக்கட்ட மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சில சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஆண்களோட ஃபீலிங் அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். எல்லாத்தையும் மனத்துக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுப்பாங்க. அதுக்காக அவனுக்கு எந்த வலியும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? வலி இருக்கும். ஆனால் நம்ம குடும்ப நபர்கள், நம்ம நண்பர்கள் யாரும் சிரமப்பட்டுடக்கூடாது, துன்பப்படக்கூடாது அப்படின்னு அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு பெண்ணா உங்கள் லைஃப்பில் இருக்க ஆணை கொஞ்சம் முற்று நோக்கி நீங்கள் கவனிங்களேன். அவங்களோட சிரிப்புக்குள்ளே இருக்கிற வலியையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு ஆணுக்கு அட்வைஸ் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. சொல்யூஷன் சொல்லணுன்னு சூழ்நிலை கிடையாது. ஒரு ஆணை யாரிடமும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க என்ன செயல் செஞ்சாலும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. எடுத்த உடனே உங்கள் கோவத்தை கொட்டி தீர்க்காம அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஒரு பெண்ணுக்கு வலி இருக்கு என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆணுக்கும் வலி இருக்கும் என்பது, வேதனைகள்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத உண்மை. ஆணின் கண்ணீருக்கு சாட்சி அவனோட பில்லோ தான். தலையணை தான் மொத்த தூக்கத்தையும் உள்வாங்கிக்குது. அப்போ ஆணுக்கு ஓய்வு தேவையா? கட்டாயம் ஆணுக்கு ஓய்வு தேவை. ஆனால் அவங்க எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஓய்வை நீங்கள் தான் அந்த ஆண்களுக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன சப்போர்ட், ஒரு கொஞ்சம் மரியாதை, ஒரு ஆணினோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முழுசாக சேஞ்ச் ஆகும். ஒரு குட்டி ஸ்டோரி இல்லைன்னா எப்படி? ஒரு சிட்டியில் ஒரு சின்ன ஃபேமிலி. அங்கே ஏன் பண்ணுறது குடும்ப தலைவன் தான். வீட்டுக்கு தேவையான பார்த்து பார்த்து செய்கிறாப்புல. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். நான் எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட என் மேலே இவருக்கு கேரிங்கே கிடையாது. இவரோட வேலையை மட்டும்தான் இவர் எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னை பற்றி இவருக்கு எப்போ தான் அக்கறை வருமோ அப்படின்னு சொல்கிற மனைவி. ஏம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நம்மளோட குடும்ப தேவைக்கும் குழந்தைங்களோட தேவைக்காகவும் தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கவேன், நீ ஸ்டேபிளாக நிற்க வேணாமா? அதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அங்கங்கே சேர்த்து வச்சாதானே நாளைக்கு யாருக்கு என்னன்னாலும் ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பாக நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்க முடியும். ஒரு அவசர தேவையை தான் சொல்லு, நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த மனைவிக்கு ஓங்கி சுத்தியில் அடித்த மாதிரி புத்திக்கு உரைச்சது.